முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். ஏங்க ரெண்டு பேரும் கல்யாணமாகி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இவங்க வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. இப்ப ஸ்ருதி கோவமா போறாங்க. இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுல்ல. அவங்க சும்மா சொல்றாங்களா இல்ல ஸ்ருதி மேல இருக்க கோவத்துல பண்றாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னவா வேணா இருக்கட்டும் ரவி, இது தப்புதான். ஸ்ருதி இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்காங்க. இனிமேலாம் கண்டுக்காம இருக்க மாட்டாங்க. அவங்க கோவம் போகுமான்னு தெரியல. எனக்கும் அதான் நீ பயமா இருக்கு. இந்த பிரச்சனை சரியாகணும்னா அந்த நீத்துவே வந்து ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். ஐயோ, ஏற்கனவே வீட்டுல அவன் டைவர்ஸ் கேஸ் அதுன்னு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற உன் வாழ்க்கையிலே இந்த ஓனரமா கலவரம் பண்ணிட்டு விட்டு போயிட்டான். சை, ஏங்க இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். நீத்து சாரி கேட்கணுமே. அத நாங்க பாத்துக்கிறோம். அவ போன் நம்பர் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, நாங்க பேசிக்கிறோம். இல்ல நீ அந்த பொண்ணு ரொம்ப அடமெண்ட். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. டேய், அதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். நீ நம்பர் மட்டும் அனுப்பு. நீங்க போய் ஸ்ருதியை பாருங்க ரவி, நாங்க நீத்து கிட்ட பேசுறோம். சரி அண்ணி. ப்ரோ, இந்த ரீல்ஸ் பாரு. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு காமெடியா ரீல்ஸ் பண்றாங்க பாரு. சாரி ப்ரோ, உன் லைஃபே ட்ராஜடியா இருக்கிறத மறந்துட்டேன். முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். எப்பவும் டெய்லி நீங்க பாப்பீங்க. 1 மந்தா நீங்க பார்க்கவே இல்ல. எப்ப கேட்டாலும் அப்புறமா பாக்குறேன்னு சொல்றீங்க. இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் பாக்குற நிலைமையில இல்ல ஜீவா. எல்லாத்தையும் நீயே பாத்துக்க, என்கிட்ட காட்டாத. என்னையா நீ இப்படி பிசினஸ கண்டுக்காம இருந்தா அப்புறம் எப்படி தொழிலதிபர் ஆவ? அடையாம் ப்ரோ, லைஃப் இங்க ஒண்ணும் இல்லாம இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு அதையே பேசிட்டு இருப்ப? ஆமா, இந்த டைவர்ஸ் கேஸ் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். அவ கோர்ட்லயும் வந்து பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. வாழ வந்த வீட்லயே பொய் சொல்லி 2 வருஷமா இருந்த லேடிக்கு கோர்ட்ல வந்து பொய் சொல்றதெல்லாம் பீடா போடுற மாதிரி பொய்ய மென்னு துப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சார், என் கசின் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. ஏமா, எப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்க? மொத்தம் உனக்கு எத்தனை கசின் சிஸ்டர் தான் இருக்காங்க? நான் சொல்றத கேளுங்க சார். சரி சொல்லு. சார், அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பாப்போம் சார். மீட்டிங்கா? எதுக்கு? எப்படி இருந்தாலும் ரோகிணி உங்க வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும்ல சார். முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். ஓ, மேட்ச் மேக்கிங் வேலை பாக்குறியா? என்ன ப்ரோ, போய் பாக்குறியா? அட ஏன் ப்ரோ நீங்க வேற? அதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்ல. அதுவும் எனக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களாம் வேண்டாம். நான் பாக்குற பொண்ணு இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கணும். நானும் அப்படிதான் பாக்குறேன், எங்க அம்மாவும் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. இப்ப எதுக்கு செல்ஃபி கேமரா ஆன் பண்ணீங்க? இல்ல, உன்னை பார்த்தே இதை ஒரு தடவை சொல்லிக்க. டைவர்ஸ் ஆனவங்க வேணான்ற, ஆனா நீயே இப்ப டைவர்ஸ் ஆக போறவன் தானே. ஆனா உனக்கு வர்ற பொண்ணு மட்டும் கல்யாணம் ஆகாத பொண்ணா இருக்கணும். நல்ல போங்காட்டமா இருக்கு. ப்ரோ, என்ன ஒருத்தி ஏமாத்திட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இனிமே நான் யாருக்கிட்ட ஏமாற மாட்டேன். முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். என்னம்மா நீங்க திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? சொல்றேன். வாங்க ஆண்டி. நல்லா இருக்கியா கண்ணு? ஏதோ இருக்க ஆண்டி. கவலைப்படாதப்பா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சிந்தாமணி தான் என்ன இங்க வர சொன்னாங்க. என்ன ஆண்டி, ஏதாவது பொருள் வாங்க வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் இரு, அவரும் வந்துட்டோம். வாங்க சார். என்ன சார் இங்க டியூ கட்ட இன்னும் டைம் இருக்கு. யாரையாவது தூக்குறேன்னு எங்க அம்மாவை தூக்கிடாதீங்க சார். என்னது மாஸ்டர், பயப்படாதீங்க, தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நீங்க 2 பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. மனோஜ், பா கொஞ்சம் தனியா பேசலாம். முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். மாஸ்டர், நான் சொல்லிருக்கேன்ல, இவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பினான்சியர் தான். அன்னைக்கே இவர் வீட்டுக்கு வந்தப்ப சொன்னாரு. சிந்தாமணி உங்க வீட்டு சூழ்நிலையை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம எனக்கு நிறைய பிசினஸ் டீல்ல நல்லதும் பண்ணிருக்காங்க. அதனால மனோஜோட கடன் அடைக்க நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படியே சார்? அப்போ இனிமே மாசம் மாசம் 1 lakh கட்ட வேண்டாமா?
தேவையில்ல. முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க தேங்க்யூ சார். எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். மாஸ்டர், அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்க கடன் அடைக்கிறதுக்காக 14 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு இவர் சொன்னப்போ உங்க ஹஸ்பண்ட் அதை வேண்டான்னு சொல்லிட்டாராமே. ஆமா சிந்தாமணி, பேங்க்ல இருக்க பத்திரத்தை திருப்பறதுக்கு இவர் செக் குடுக்கறேன்னு சொன்னாரு. முழு ஆனா அத்தியாயங்களையும் இவர் தினமும் வேண்டான்னு பார்க்க சொல்லிட்டாரு. எங்கள் சேனலுக்கு குழு அண்ணா சேரவும். ஏன் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு? அவர் அப்படிதான் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருப்பாரு. அவரும் வாழ மாட்டாரு, மத்தவங்களையும் வாழ விட மாட்டாரு. கடனை அடைக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு என்ன வழின்னு பார்க்கணும்ல. அதெல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆண்டி, எங்க அப்பாவோட கேரக்டரே அதுதான். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன். நான் எந்த நல்ல விஷயம் முழு சொன்னாலும் அதை அத்தியாயங்களையும் கேட்கவே மாட்டேன். தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு ஆனா, குழு அதுவே சேரவும். முத்து சொன்னானா அப்படியே கேட்டுப்பாரு. அந்த அளவுக்கு அவன் என்ன அவர்கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். நீ கவலைப்படாத கண்ணு, அதான் நான் இருக்கேன்ல. இனிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாஸ்டர், முதல்ல பேங்க்ல இருக்கிற கடன் அடைச்சு வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிடுங்க. இல்லனா நாளாக நாளாக வட்டி ஏறிக்கிட்டே போகும் மாஸ்டர். என்ன சார்? ஆமாமா. முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க வட்டி இன்னும் எங்கள் அதிகமாயிடும். சேனலுக்கு குழு சேரவும். மாசமும் அதிகமாகும். அந்த 14 லட்சத்தை நீங்க கட்டி முடிக்கவே 10 வருஷம் ஆயிடும். ஐயோ, அப்ப வட்டியே எங்கேயோ போகுமே. அம்மா இங்க வாங்களேன். ஆமாம்மா, சீக்கிரமே பணத்தை கட்டி பத்திரத்தை எடுக்கதான் நல்லது. மாஸ்டர், அதுக்கு தான் நான் பினான்சியரை கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், நீங்க இப்ப அதை கொடுங்க. ம். இது 14 லட்சத்துக்கான செக். என்ன மாஸ்டர் யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க. இப்ப நம்ம சார் கிட்ட வட்டி கூட கிடையாது. இந்த பணத்தையும் சேர்த்து அசல் மட்டும் கட்டினா போதும். என்ன சார்? கண்டிப்பா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அம்மா, அதான் ஆன்ட்டி சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோங்க. மாஸ்டர், முதல்ல இந்த பணத்தை கட்டி பேங்க்ல இருக்கிற வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துருங்க. அதை எடுத்ததும் அதை நம்ம பினான்சியர் கிட்ட அடமானமா வச்சிருங்க. அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பத்திரம் இவர்கிட்ட பத்திரமா இருக்கும். நீங்க பொறுமையா பணத்தை கட்டி அதை வாங்கிக்கலாம். இல்ல, அதுல ஒரு சிக்கல் இருக்கு சிந்தாமணி. சிக்கலா? என்ன சிக்கல் மாஸ்டர்? அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்கு மனோஜோட அப்பாவும் கையெழுத்து போடணும். நீங்க அவர்கிட்ட கேளுங்க மாஸ்டர். நீங்க வேற, நான் செக் வாங்கினேன்னு தெரிஞ்சாலே என்ன திட்டுவாரு. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவர் கையெழுத்து கண்டிப்பா வேணுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அப்பா சைன் தானே, அதை நானே பெர்ஃபெக்டா போட்டுருவேன். என்னடா சொல்ற? இல்லம்மா, அப்பா சைன் எனக்கு நல்லா போட வரும்னு சொன்னேன். அது ஈஸி தான். அப்புறம் என்ன மாஸ்டர்? அதான் உங்க பையனே அவர் சைனை போடுறேன்னு சொல்லிட்டாரே. நீங்க முதல்ல போய் டாக்குமெண்ட் எடுங்க மாஸ்டர். அது வந்து அவரை ஏமாத்துற மாதிரி இல்லையா? நீங்க அடுத்தவங்க வீட்டு டாக்குமெண்ட் எடுக்கலையே, உங்க வீட்டு டாக்குமெண்ட் தானே. இப்போ நம்ம வீட்ல இருக்க ஒருத்தருக்கு கொரியர் வருது. ஆள் இல்லைன்னா நம்ம சைன் பண்ணி வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். கரெக்டா சொன்னீங்க சார். மாஸ்டர், யோசிக்காம முதல்ல பணத்தை கட்டி போய் பத்திரத்தை எடுங்க. சரிங்க சிந்தாமணி, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சிந்தாமணி. என்ன மாஸ்டர், உங்களுக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா? இன்னும் போக போக பாருங்க உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்றேன்னு. சரிங்க மாஸ்டர், அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன்பா. வரங்க. தேங்க்ஸ் சார். நோ வரிஸ். முதல்ல பணத்தை கட்டிடுங்க. வரேன். டேய், உங்க வீட்டுல மட்டும்
மக்கள் சிலர் பெஞ்சுகளில் அமர்ந்திருந்தார்கள், சிலர் நின்றிருந்தார்கள், இன்னும் சிலர் தங்களுடைய இடத்தில் அமைதியின்றி திரும்ப திரும்ப அசைந்து கொண்டிருந்தார்கள். அனைவரின் பார்வையும் முன்னால் நின்ற அந்த பெண்ணின் மீதுதான் இருந்தது. அவளுடைய பெயர் ரோகிணி. அவள் முகத்தில் சிறிய சோர்வு இருந்தது, ஆனால் கண்களில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை தென்பட்டது. இன்னைக்கு எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கும் என்ற முழு நம்பிக்கை போல. அவளுக்கு சற்று தொலைவில் மனோஜ் நின்று கொண்டிருந்தான். முகம் வாடி இருந்தது, கண்களில் பயமும் குழப்பமும். அவனுக்கு பக்கத்தில் அவனுடைய அம்மா விஜயா உட்கார்ந்திருந்தார், அமைதியாக எதுவும் பேசாம. ஆனால் அவனுடைய கண்களில் ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருந்தது. நீதிபதி வந்தார், அனைவரும் எழுந்து நின்றார்கள். பிறகு மீண்டும் அமர்ந்தார்கள். கோப்பு திறக்கப்பட்டது, விசாரணை தொடங்கியது. ரோகிணியின் தரப்பில் ஒன்றன் பின் ஒன்றாக ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. காகிதங்கள், புகைப்படங்கள், மருத்துவ அறிக்கைகள், காவல் நிலைய புகார்கள். ஒவ்வொரு ஆதாரமும் இதையே சொன்னது. விஜயா தன்னுடைய மருமகளுக்கு நிம்மதியாக வாழவிடவில்லை. மொபைலில் ஒரு பெண்ணின் குரல் முழங்கியது, கோபத்தால் கொதித்தது போல. நீ மீண்டும் வீட்டுக்கு வந்தால் செருப்பால் அடிப்பேன், உன்னை கொன்றே விடுவேன். கோர்ட்டில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். சிலர் தலை குனிந்தார்கள், சிலர் வருத்தத்தோடு ஆழ்ந்த மூச்சு விட்டார்கள். நீதிபதி விஜயாவை பார்த்தார். அவருடைய கண்களில் கோபம் தெளிவாக இருந்தது. அவர் சொன்னார், இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களை நேரடியாக 15 நாட்கள் சிறைக்கு அனுப்ப முடியும். விஜயாவின் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. மனோஜின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அந்த நேரத்தில் ரோகிணி முன்னால் வந்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர். மெதுவாக சொன்னாள், தான் மனோஜுடன் தான் வாழ விரும்புகிறேன் என்று. மனோஜ் தன்னுடைய அம்மாவை ரொம்ப நேசிக்கிறான் என்று. அவளுடைய அம்மாவுக்கு தண்டனை கிடைத்தால் மனோஜ் தன்னுடன் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது என்று அவள் ஒரு கடிதத்தை கொடுத்தாள். அதுல தன்னுடைய மாமியாரை மன்னிக்கிறேன் என்று எழுதியிருந்தது. நீதிபதி அந்த கடிதத்தை படித்தார். சில நிமிடங்கள் யோசித்தார். மனோஜ், ரோகிணி இருவரும் சேர்ந்து வாழலாம். ரோகிணியின் முகத்தில் நிம்மதி பரவியது. அவள் நினைத்தாள், நான் இந்த போரில் ஜெயித்து விட்டேன். மனோஜும் விஜயாவும் உறைந்து நின்றார்கள். சந்தோஷப்படவா பயப்படவா என புரியல. அந்த நேரத்தில் கதவு திறந்தது. முத்து உள்ளே வந்தான். அவன் முகத்தில் கோபம் இல்லை, பயம் இல்லை, ஒரு விசித்திரமான உறுதி மட்டும் இருந்தது. நெடுநாளாக ஒரு சுமையை சுமந்தவன் இப்போது அதை கீழே வைக்க வந்தது போல. அவன் சொன்னான், என்னிடம் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. இறை மக்கள் நினைத்தார்கள், இன்னும் என்ன மீதம் இருக்கிறது? முத்து சொன்னான், ரோகிணியின் முதல் கணவர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு கல்லை போல ரோகிணியின் மார்பில் விழுந்தது. அவள் கத்தினாள், அவர் இறந்து விட்டார். நான் விதவை, நான் தனியா குழந்தையை வளர்த்தேன். ஆனால் முத்து பின்வாங்கவில்லை. அவன் சொன்னான், அவர் உயிரோடு இருக்கிறார், ஒரு நோயால் நடக்க முடியாமல் இருக்கிறார். பிறகு முத்து சட்டத்தை பற்றி சொன்னான். விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்தால் அது குற்றம். நீதிபதியும் கவனமாக மாறினார். மனோஜை அழைத்தார்கள். மனோஜ் சொன்னான், ரோகிணி எனக்கு முன்னமே சொன்னாள் அவளுடைய முதல் கணவர் உயிரோடு இருக்கிறார் என்று. ரோகிணி மறுத்தாள். ஆனால் பதற்றத்தில் அவளுடைய வாயிலிருந்து உண்மை வெளியே வந்தது. நான் என் முதல் திருமணத்தை மறைத்து விட்டேன். அந்த இடத்திலேயே எல்லாம் மாறிவிட்டது. இப்போது கோர்ட்டுக்கு வேறு எந்த ஆதாரமும் தேவையில்லை. நீதிபதி தெளிவாக சொன்னார், இந்த திருமணம் மோசடியால் நடந்தது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது, விவாகரத்து. ரோகிணி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் இப்போது அதை பார்க்க யாரும் இல்லை. போகும் வழியில் அவள் முத்துவை பார்த்து சொன்னாள், நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். முத்து அமைதியாக இருந்தான். ஒருவேளை அவனுக்கு தெரிந்திருக்கலாம், உண்மையை சொல்வதற்கான விலை எப்போதும் யாரையாவது காயப்படுத்தியே தீரும் என்று. அந்த நாள் கோர்ட்டை விட்டு வெளியே வந்த போது ஒரு பெண் மட்டும் அல்ல, பல உறவுகள், பல நம்பிக்கைகள், பல பொய்களும் சிதறி விழுந்திருந்தன. நீதிமன்றத்தின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டவுடன் முழு ஹாலே திடீரென்று வெறிச்சோடியது போல ஆகிவிட்டது. மக்கள் எழுந்து செல்ல ஆரம்பித்தார்கள். நாற்காலிகள் இழுக்கப்பட்ட சத்தம் கேட்டது. வழக்கறிஞர்கள் தங்கள் கோப்புகளை சுருக்கத் தொடங்கினர். காவலர்கள் கதவின் நோக்கி நகர்ந்தனர். ஆனால் ரோகிணி மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவளது காலடியில் இருந்த தரை திடீரென்று சரிந்து போனது போல அவளுக்கு தோன்றியது. சில நிமிடங்களுக்கு முன்வரை அவள் தன்னை வெற்றியின் உச்சியில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது ஒரே நொடியில் அவளிடமிருந்து எல்லாமே வழிந்து போனது. மனோஜின் நிலையும் வித்தியாசமாக இருந்தது. அவன் தன் அம்மா விஜயாவின் அருகில் நின்றிருந்தான். ஆனால் அவனுடைய கண்கள் மீண்டும் மீண்டும் ரோகிணியின் பக்கம் சென்று கொண்டே இருந்தன. மனதில் கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. இருந்தது ஒரே ஒரு ஆழமான குழப்பம் மட்டுமே. தன்னுடன் வாழ்க்கை கனவுகள் கண்ட அந்த பெண் இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து அவன் முன்னால் நின்றிருக்கிறாள் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. முத்து அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் மகிழ்ச்சியும் இல்லை, துக்கமும் இல்லை. இருந்தது வெறும் சோர்வு மட்டுமே. யாரோ அவன் தோள்களில் இருந்த கனமான பாரத்தை இறக்கிவிட்டது போல. ரோகிணி மெதுவாக நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தாள். வெளியே கடும் வெயில் இருந்தது. ஆனால் அவளுக்கு எதுவும் தெளிவா தெரியலை. நீதிபதியின் குரல் இன்னும் அவள் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. இந்த திருமணம் சட்டபூர்வமானதல்ல. அவளுக்காக அது ஒரு வாக்கியம் மட்டுமல்ல, அது அவளுடைய முழு வாழ்க்கையையே உடைத்தெறிந்த தீர்ப்பு. அவள் சாலையோரத்தில் இருந்த ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தாள். மக்கள் வரவும் போகவும் செய்தார்கள். சிலர் அவளை பார்த்தார்கள், சிலர் பார்க்கவே இல்லை. சிறிது நேரத்துக்கு பிறகு அவளது கண்ணீர் வெளியே வந்தது.
முதலில் மெதுவாக, பின்னர் பலமாக. ஆனால் அந்த அழுகையிலும் எந்த சத்தமும் இல்லை. உள்ளுக்குள்ளேயே உடைந்து விழும் சத்தம் மட்டும். மனோஜை திருமணம் செய்த நாளே அவளுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. இனிமேல் தன் போராட்டம் முடிந்துவிடும், ஒரு புதிய ஆதாரம் கிடைக்கும், ஒரு புதிய அடையாளம் கிடைக்கும் என்று அவள் நினைத்தாள். படுக்கையில் நோயால் கிடந்த முதல் கணவர் இனிமேல் தன் பொறுப்பு அல்ல என்றும் அவள் தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். அவளும் ஒரு பெண்தான், அவளுக்கும் சந்தோஷமாக வாழ உரிமை இருக்கிறது என்று நினைத்தாள். ஆனால் இன்னைக்கு அதே விஷயமே அவளுடைய மிகப்பெரிய தவறாக மாறியிருந்தது. மற்றொரு பக்கம் மனோஜும் விஜயாவும் வீட்டுக்கு திரும்பினர். வழியெல்லாம் யாரும் ஒன்றும் பேசவில்லை. காருக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. விஜயா சில நேரம் மகனை பார்த்தாள், சில நேரம் வெளியே சாலையை பார்த்தாள். மனோஜ் முன்னால் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார். வீட்டுக்கு வந்ததும் மனோஜ் நேராக தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். விஜயா ஹாலில் உட்கார்ந்து விட்டாள். நீண்ட நேரம் அங்கேயே அசையாமல் இருந்தாள். அவளோட மனதில் பல எண்ணங்கள் ஓடின. ரோகிணியை நினைத்து கோபமும் வந்தது. அதே நேரத்தில் எங்கோ ஒரு மூலையில் பயமும் இருந்தது. அன்று முத்து உண்மையை சொல்லவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் என்று அவள் நினைத்தாள். ஒருவேளை அவள் மகன் முழு வாழ்க்கையையும் ஏமாற்றத்திலேயே வாழ்ந்திருப்பான். அந்த பக்கம் ரோகிணி இரவு ஆகும் வரை அதே பெஞ்சிலேயே உட்கார்ந்திருந்தாள். பிறகு எழுந்து ஒரு சின்ன மலிவான லாட்ஜில் ஒரு அறை எடுத்தாள். அறையில் ஒரு சிறிய படுக்கை, ஒரு உடைந்த நாற்காலி, சுவர்களில் ஈரப்பதத்தின் கரைகள். அவள் படுக்கையில் உட்கார்ந்து தன் கைபேசியை கையில் பிடித்துக் கொண்டு நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். திரையில் மனோஜின் எண் தெரிந்தது. அவளது விரல் பலமுறை கால் பொத்தானை நோக்கி சென்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நின்றுவிட்டது. இப்போது அவனுக்கு அழைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று அவளுக்கு தெரிந்தது. அடுத்த நாள் முத்து தன் வேலைக்கு சென்றான். ஆனால் அவன் மனம் அங்கே இல்லை. மீண்டும் மீண்டும் ரோகிணியின் நிலை அவனுக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. அவன் செய்தது சரிதான் என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் இதயத்தின் ஓடத்தில் எங்கோ ஒரு வருத்தம் இருந்தது. மாலை நேரத்தில் அவன் மருத்துவமனைக்கு சென்றான். அங்கே ரோகிணியின் முதல் கணவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த மனிதன் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். உடல் மெலிந்து போயிருந்தது. கண்கள் குழிந்திருந்தன. முத்து அவரை பார்த்து சிறிது நேரம் பேசாமல் நின்றான். அந்த மனிதன் மெதுவான குரலில் கேட்டார், எல்லாம் சரியாக முடிஞ்சதா? முத்து தலை அசைத்தான். ஆமாம், உண்மை வெளியில வந்துவிட்டது. அந்த மனிதன் கண்களை மூடிக்கொண்டார். அவன் மனதிலும் பல பழைய நினைவுகள் ஓடின. ரோகிணி தன்னை விட்டு போய்விட்டாள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒருபோதும் குறை சொல்லவில்லை. தன் நோய்தான் தன்னை தனியாக்கிவிட்டது என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தார். முத்து வெளியே வந்தான். இந்த பக்கம் ரோகிணியின் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது. இப்போது அவளிடம் மனோஜ் இல்லை. அவள் எதிர்பார்த்த மரியாதையும் இல்லை. சமூகத்தின் பார்வையில் அவள் இன்னும் அதே பெண்தான். 2 திருமணங்கள் செய்தவள், உண்மையை மறைத்தவள், பொய் சொன்னவள். சில நாட்களுக்கு பிறகு அவள் தன் குழந்தையை பார்க்கச் சென்றாள். அந்த குழந்தை அவள் அம்மாவுடன் இன்னொரு நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவளை பார்த்ததும் குழந்தை ஓடி வந்து அவளை கட்டிப்பிடித்தது. அந்த நொடியில் ரோகிணியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. தன் குழந்தையிடமும் தான் துரோகம் செய்துவிட்டதாக அவளுக்கு தோன்றியது. கதை அங்கே முடிவடையவில்லை. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு எல்லோரும் தத்தம் வழியில் சென்று விட்டாலும் அவர்களது மனங்களில் எழுந்த புயல் அவ்வளவு எளிதில் அமைதியாக போகவில்லை. ரோகிணி தன் குழந்தையுடன் வாழ ஆரம்பித்த போது தொடக்கத்தில் தன்னை மிகவும் வலிமையானவளாக காட்ட முயன்றாள். காலை எழுந்து குழந்தையை பள்ளிக்கு அனுப்பி பிறகு தன் சிறிய வேலைக்கு செல்வாள். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவள் எல்லாவற்றையும் சமாளித்து விட்டது போல தோன்றியது. ஆனால் இரவு வந்ததும், அறை அமைதியாகி குழந்தை தூங்கியதும் அவளுக்குள் இருக்கும் வலி விழித்தெழுந்துவிடும். அவள் அடிக்கடி ஜன்னல் அருகில் அமர்ந்து இருளையே பார்த்துக் கொண்டிருப்பாள். மனோஜோடன் சேர்ந்து கண்ட புதிய வாழ்க்கை கனவுகள் அவளுக்கு நினைவுக்கு வரும். பெரிய வீடு, மரியாதை, பாதுகாப்பான எதிர்காலம். இனி ஒருபோதும் தனியாக போராட வேண்டியதில்லை என்று நினைத்தாள். ஆனால் அவள் கட்டாயம் என்று நினைத்து சொன்ன ஒரு பொய் மெதுவாக அவளுடைய முழு உலகத்தையும் விழுங்கிவிட்டது. பலமுறை அவள் தன்னிடமே கேள்வி கேட்பாள். உண்மையிலேயே அவள் கட்டாயப்பட்டவளா, இல்லையா பேராசை பிடித்தவளாக மாறிவிட்டாளா? அவள் தன் நோயுற்ற கணவரை விட்டு செல்ல முடியுமா? மனோஜை திருமணம் செய்வதற்கு முன் உண்மையை சொல்லியிருக்க வேண்டாமா? இந்த கேள்விகளுக்கு அவளிடம் பதில் இல்லை. தினம் தினம் கனமாகிக் கொண்டே போகும் ஒரு பாரமே மிச்சம் இருந்தது. மற்றொரு பக்கம் மனோஜின் வாழ்க்கையும் எளிதாக இல்லை. வெளியில் இருந்து பார்த்தால் சாதாரணமா தோணுவான். ஆபீஸுக்கு செல்வான், நண்பர்களுடன் பேசுவான், அம்மாவை கவனித்துக் கொள்வான். ஆனால் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போயிருந்தான். ஒரு பொய்யான கதையை நம்பிவிட்டேன் என்ற எண்ணம் அவனை வாட்டிக்கொண்டே இருந்தது. கோபமும் வந்தது. தன்னையே நினைத்து வெட்கமும் ஏற்பட்டது. பல இரவுகளில் அவனால் தூங்க முடியாது. படுக்கையில் படுத்துக்கொண்டே மேல்
பென்சிலிங்கைனிங் ரப் பார்த்துக் கொண்டிருப்பான். ரோஹிணியின் வார்த்தைகள், அவள் சிரிப்பு, அவள் அழுகை, அவள் சத்தியங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். பிறகு நீதிமன்றத்தில் ரோஹிணியின் வாயிலிருந்து உண்மை வெளியான அந்த தருணம் நினைவுக்கு வரும். ஒரு மனிதன் ஒருவரை இவ்வளவு நம்பி ஒரு கணத்திலே எல்லாம் எப்படி தகர்ந்து போக முடியும் என்று அவன் யோசிப்பான். விஜயாவும் மாறிப்போனாள். முன்பு அவள் கடினமானவள், பிடிவாதமானவள், தன் மகனுக்காக உலகத்தோடு போராட தயாரானவள். இப்போது அவள் அமைதியாகிவிட்டாள். சில சமயம் கோவிலுக்குச் சென்று கடவுளின் முன் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பாள். ஒருவேளை தன் செயல்களை நினைத்து வருந்தியிருப்பாள். இல்லையென்றால் தன் மகன் மீண்டும் அப்படி பிழை செய்யக்கூடாதென்று பயந்திருக்கலாம். முத்து தன் சொந்த உலகில் மூழ்கியிருந்தான். மக்கள் அவனிடம், நீ பெரிய காரியம் செய்தாய், ஒருவனின் வாழ்க்கையை காப்பாற்றினாய், ஒரு ஏமாற்றத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தாய் என்று சொல்வார்கள். ஆனால் அவனுக்கு இதில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. உண்மையை சொல்வது அவன் கடமை என்றுதான் நினைத்தான், உதவி செய்ததாக அல்ல. சில நேரங்களில் ரோஹிணி கொடுத்த மிரட்டல்கள் அவனுக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அவனுக்கு பயம் இல்லை. உண்மையின் விலை மற்றொருவரின் அழிவாக மாறிவிட்டதே என்ற வருத்தமே அவனுக்கு அதிகம். நேரம் மெதுவாக முன்னே நகர்ந்தது. ஒரு நாள் ரோஹிணிக்கு உடல் நலம் குன்றியது. அதிக காய்ச்சல், சோர்வு, உடல்வலி. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவள் இவ்வளவு பலவீனமாகிவிட்டாள். குழந்தை பயந்து போய் தன் பாட்டியிடம் போன் செய்தது. பாட்டி ஓடி வந்து அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாள். மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த ரோஹிணி நீண்ட நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு தன் அம்மாவின் கையை பிடித்து மெதுவாக சொன்னாள். அவள் மிகவும் களைத்து விட்டதாக, பொய் சொல்லிக்கொண்டே, வலிமையாக நடித்துக்கொண்டே, போராடிக்கொண்டே, உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து விட்டதாக. அவளின் அம்மா எதுவும் பேசவில்லை. அதே மருத்துவமனையில் அதே நேரத்தில் முத்துவும் தன் ஒரு உறவினரை பார்க்க வந்திருந்தான். ரோஹிணியும் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அவனுக்கு தெரிய வந்தது. முதலில் அவன் தயங்கினான். பிறகு மெதுவாக அவள் அறைவரை சென்றான். ரோஹிணி அவனை பார்த்ததும் அவளது கண்களில் கோபமும் வெட்கமும் சோர்வும் கலந்து தெரிந்தது. சில நேரம் இருவரும் மௌனமாக இருந்தார்கள். ஏனென்றால் இறுதியில் யாருடைய கதையும் முழுவதும் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்காது. ஒவ்வொருவரிடமும் கொஞ்சம் உண்மை இருக்கிறது, கொஞ்சம் வருத்தமும் இருக்கிறது,